சார் வாங்க முன்னாடி. கேனான் சார் நெக்ஸ்ட் நீங்கள் நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, எப்படி வரிசையா. சார் கேனான் சார் இருக்குங்க சார். அப்போ நீங்கள் பேசுறீங்க சார். சார் ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்றெடுக்கணும்னா 10 மாதம் ஆகும். ஆனால் அந்த 10 மாதம் வலி எப்படியோ அந்த வலி மாதிரி அந்த ப்ரொடியூசர் ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் அது வெற்றி படமாக ஆக்கினா மட்டும்தான் அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட நண்பர்கள் மாடுபடி வீரர்கள் நிறைய பேர் வராமல் இருக்கீங்க, அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் சொல்லி நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஊக்கப்படுத்தணும்னு கேட்டு அந்த ப்ரொடியூசர் சாரை பேச சொல்கிறேன். ராஜசேகர் சார் பேசுகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்கிட்ட வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க படத்துக்கு. ஏன் இந்த படத்தை நான் மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் பண்ணுற தொழில் வந்து வேறு, அதாவது லேண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மெயினாக வந்து தமிழ் மக்களுக்காக மாடு சம்மந்தமாக சொன்னதுனால தான் இந்த படத்துக்கு வந்து நான் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஏன்னா இந்த தொழிலுக்கு நம்ம தெரியாத தொழில் இது. இருந்தாலும் அவர் வந்து டேரக்டர் நம்மகிட்ட வந்து மாடை பற்றி எடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷுவல் காட்டினார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணோம். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் உண்டான உறவை அழகாக நேர்த்தியாக எடுத்திருக்கோம். அது மாதிரி வடமாடு மஞ்சட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, அதை வந்து இந்த படத்தில் வந்து அழகாக எடுத்து காட்டியிருக்காரு. ஸோ எப்போதுமே மக்கள் வந்து ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அத்தனை மக்களுக்கு மாட்டுக்கும் வந்து நெய்யாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்துருக்கோம். நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான். ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம படம் எடுக்க முழுக்க காரணம் என்னென்னா, நம்ம தமிழ் கல்ச்சரை எடுத்து வெளியில் கொண்டு வரணும், தெரியாத விளையாட்டுகளை நம்ம காட்டணுங்கிறதுக்காக இந்த படத்தை முழுக்க எடுத்துருக்கு. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம். ஐயா டேரக்டர் ஐயா தயாரிப்பாளர் வந்திருக்காரு. மதுரை மக்களுக்கு வணக்கம். ஹலோ, கேக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மாடுபடி வீரர்கள், மாடு வளர்க்குறவங்க, ஏன்னா உங்களுக்காக எடுக்கப்பட்டது அந்த படம். ஏன்னா உயிர் போகும்னு தெரிஞ்சும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மாட்டை அடக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட, அது அந்த மாட்டு மேலே இருக்கிற அன்பா இல்லை நம்ம கலாச்சாரமான தெரியாது. அதே மாதிரி மாடு வளர்க்குறதுக்கு, ஒரு மாடு வளர்க்குறதுக்கு அவ்வளோ காசு பணம் தேவை. தனக்கு சாப்பாடு இல்லாட்டா கூட நான் நிறைய பேர் போய் பார்த்துருக்கேன், அவங்க வீடு வறுமையில் இருக்கும், ஆனால் அந்த மாட்டுக்கு அவங்க அவ்வளோ செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏன் இந்த கதையை நான் படமாக்க கூடாது அப்படின்னு நினைச்சு எடுத்த படம் தான் வடம். அது இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த படம் பார்க்கறதுல நான் பண்ணும்போது இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. படம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை நீங்கள் கொண்டாடினா இது மாதிரி இன்னும் நம்ம கலாச்சாரம் உள்ள நிறைய படங்கள் எடுக்க எங்களை மாதிரி இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் வருவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான நட்சத்திரம் பாட்டம் லைன் ஸ்டார் ஒரு 2 வார்த்தை பேச சொல்கிறேன். தமிழா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அலங்காநல்லூரில் மஞ்ச வரட்டு பார்த்தோம். நம்மளோட வார்த்தை ஜல்லிக்கட்டுன்றதை விட மதுரையில் மஞ்ச வரட்டு, வடம், இதெல்லாம் நம்மளோட வார்த்தை. வடம் அந்த இதில் தான் நம்ம அடிக்கடி கிராமங்களில் யூஸ் பண்ணுவோம். நம்மள மாதிரி கிராமத்தில் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தமிழ் கலாச்சாரம். ஜல்லிக்கட்டை எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு மீட்டெடுத்திருப்போம் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் விடாமல் கடின உழைப்பு, போராட்டம், பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்திருக்கோம். அது நம்மளோட கலாச்சாரம், தமிழர்களின் பாரம்பரியம், தமிழர்களின் வீர விளையாட்டு. அதுக்கு மெயினே காளை. அதை வந்து வடம் அப்படின்ற ஒரு பேரை வச்சு படமாக இயக்குனரும் தயாரிப்பாளரும் தயாரித்து மக்களுக்கு நல்ல ஒரு கலவையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ஊருக்காரவங்க, மதுரைக்காரவங்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். நம்மளை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஓகேவா? தமிழ் இண்டஸ்ட்ரினாலே நம்ம மதுரையை காமிச்சாதான் படமே ஓடும் அப்படின்ற காலங்கள்லாம் இருந்துச்சு. இன்னமும் அந்த காலம் வரும். இப்போ வடம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தாய் கிழவி எப்படி ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக சார் பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சு. பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம மதுரை ப்ரோ, நம்ம இவங்க எல்லாரும், நம்ம மீடியா பீப்புள்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. இறுதியாக நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மேன் ஸ்டார்
டாக்டர் திவாகர் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை நிறைய இளைஞர்களுக்கும் கிராமத்து இளைஞர்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வெற்றி பெறணும், இதுக்கப்புறமும் ஓடிடிலையும் இன்னும் மாபெரும் வெற்றி பெறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி மக்களே. நடிப்பாருக்க நான் யாதராது நடிப்பு அரக்கன் போதுமா? நன்றி. டைம்ல கொஞ்சம் எல்லாரும் பேசுறவங்க கொஞ்சம் அடுத்து நம்ம உங்க காலகாலமா அதாவது பல வருடங்களா மாடுபிடி வீரர்லயே வந்து இன்ன வரைக்கும் ஆரப்பாளையத்துல இவரை தான் வந்து சிலையாவே வச்சிருக்காங்க. அமெரிக்காவிலேயே அவரோட படம் இருக்கு. அவர் 2 வாரத்தை பேச சொல்றேன். முடக்காத்தான் மணி அவர்கள், உங்களோட முடக்காத்தான் மணி அவர் 2 வாரத்தை பேசுறேன். அன்பார்ந்த வந்திருக்க காளையர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வந்திருக்க உடைய வீராங்கனையர்களுக்கும் இந்த வடமஞ்சரோட்டை பற்றி எவ்வளோ வலி இருக்குது, எவ்வளோ அந்த கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு உயிரை வந்து தினந்தோறும் போரில் ஒரு நாள் தான் போர். இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு பல நாள் போர். தினந்தோறும் செத்து மடிஞ்சு விழுந்துக்கிருக்கான். உயிரை பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருக்க ஸ்டேஜில் உட்காந்துருக்க வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிரை மறுபிறவி எடுத்து வந்து உட்காந்துருக்காங்க. சும்மாலாம் வந்து உட்காரலை. சும்மா இங்கே வந்து படம்லாம் இல்லை, ஆடுகளம்லாம் இல்லை, இது நெஜ களம். இந்த காலத்தில் வந்து சும்மாலாம் வந்து ஆட முடியாது. எத்தனையோ வீரர்களை வந்து இந்த மண்ணில் விதைக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கோம். வடமஞ்ச ரோட்டில் எத்தனையோ பேர்த்த உயிரிழந்திரு மாவீரர்கள் வந்து உயிரை வந்து துச்சமாக இந்த உயிரை வந்து இழந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கோம். அந்த படமை ஒரு வட மஞ்சரோட்டை வந்து ஒரு வடமாக இந்த படம் பிடிச்சக்கூடிய அந்த இயக்குனருக்கும் டைரக்டருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இன்றைக்கி உலகத்தமிழர்களில் இன்றைக்கி தாய்க்கிழவின்ற படம் வந்திருக்கு. அது யதார்த்தமாக சொல்லக்கூடியதான். தாய்க்கிழவின்னா என்ன, எல்லா வீட்லேயும் நம்ம இப்போ தாயை சொல்கிற மாதிரி தான். ஆனால் வட மஞ்சரோட்டுன்றது இப்போ தான் வந்திருக்கு படமே. இன்றைக்கி இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எந்த அளவுக்கு இந்த படம் எந்த குவாலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க, எந்த உண்மை தரத்தை இதில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நல்லா அதில் கண்டறிஞ்சு இது மாதிரி படத்தை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களும் ஒட்டுமொத்த உலகத்தமிழர்கள் எங்குமுள்ள உலகத்தமிழர்கள்லாம் இந்த ஜல்லிக்கட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த படத்தை பார்க்கணுன்றதோடைய நோக்கத்தோடைய இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களையும் காளை உரிமையாளர்கள் கொடுத்துருக்கோம். 1996 ஆண்டு வரை 2026 ஆண்டு வரை களமாடி இருக்கோம்னா சும்மா இல்லை. பல களத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டினுடைய களம் சும்மா இல்லை. இது மாதிரி இன்றைக்கி தம்பி நீதின்ற பாலகுரு இறந்துருக்கான். இது மாதிரி எண்ணி சொல்ல முடியாத தம்பி அரவிந்த் இறந்துருக்கான். இந்த மாதிரி இடத்துல இந்த வீரமான ஒரு உயிரை கூட தியாகம் பண்ணி தான் அந்த படத்துக்கெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இது மாதிரி நீதின்ற பாலகுருவும் உயிரிழந்த மாடுபிடி வீரர்களுக்கும் இவங்க வந்து ஏதோ தன்னால் முடிஞ்ச உதவிகளையும் இவங்க செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையுடைய இந்த பதிவுகளை இது பண்ணுறேன். நன்றி 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 சார், ரொம்ப நன்றி. நம்ம ப்ரொடியூசர் சார் கையால் இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷனோட ஆசை. ப்ரொடியூசர் கையால் இப்போயே ஒரு அவார்டு கொடுத்துடலாம் அவருக்கு. சார், மாடுபிடி வீரர்களுக்கு வந்து மாடு குத்துனா ரொம்ப கொடூரமான வலி இருக்கும். அந்த கொடூரத்துக்கே ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு 2 வார்த்தை பேசட்டும். நம்ம கொடூரமா மீசமணி ஒரு 2 வார்த்தை பேசுவாரு. வணக்கம். மாடுபிடி வீரர்களுக்கு முதல் வணக்கம். உண்மையிலேயே நம்ம ஊர் மாடுபிடி சிறந்த வீரர்கள் மதுரைக்காரங்க. எல்லா நாட்டிலும் இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. ஆனா நம்ம ஊர் மாடுபிடி வீரர்கள் சிறப்பான வீரர்கள். இந்த படம் தரமா இருக்கு. தேனும் டாய் மாதிரி இருக்கு. தேனும் டாய் எப்படி நக்கி சாப்பிடுறோமோ இந்த படத்தை ருசிச்சு ரசிச்சு அருமையா பார்க்கலாம். படம் அவ்வளவு தரமா இருக்கு. நம்ம கேந்திர முனியசாமி சார் டைரக்ஷன்லயே, நம்ம ராஜேஷ் ப்ரொடக்ஷன்லயே செம்மையா வந்திருக்கு படம். இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விமலன் பயணிகளா கொடூரமா. நன்றி நன்றி. இந்த கடந்த 5 வருடங்கள்ல தொடர்ந்து மாடுபிடியில வெற்றி பெறவங்க இருந்தா ஒரு ஆள் வாங்க. பிரபாகரன் அவர் பேரை வந்து சொல்றாங்க. பிரபாகரன் வரலாம். சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் வேகமா வாங்க சார். நம்ம சரவணன் சித்ரா
அவர் வருகிறாரு, அவர் ஒரு 2 வார்த்தை பேசுவார். பிரபாகரன் நீங்க பேசுறீங்க. எல்லாருக்கும் என்னோட அன்பான மாலை வணக்கம். படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். படம் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. இந்த பிரபாகரன் சாருக்கு வந்து டைரக்டர் சார் ஒரு அவார்ட் கொடுத்துருவாங்க. வாங்க பிரபாகரன் சார். உங்க மாடுபடி சவுண்ட் என்ன கம்மியா இருக்கு? அப்படியே இருங்க சொல்லிட்டு சார். வாங்க, முதல் பேரை அனௌன்ஸ் பண்ணனால ரஞ்சித்தே வந்துருங்க. பிக் பாஸ் ஆடி படம் வாங்க வாங்க சீக்கிரம். கருப்பு படம் ரஞ்சித் யாரு? ஆமா சார் படம். ஆமா 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 ஆமா. வரவர் தானே? நீங்க எத்தனை மாடு சார் பிடிச்சிருக்கீங்க? நீங்க எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்க? சரி, எண்ணிக்கையெல்லாம் பிடிச்சதுனால சாட்டை கொடுத்துருவோம். வாங்க 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 சார். கோபால் சாருக்கு உங்க மாடுபிடி வீரனுக்கு 3வது பரிசு. உங்களோட 80 பேருக்கு ஒரு குழுக்கள் முறையில் நாங்கள் பரிசு தர போறோம். சொல்ல சொல்ல கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சின்ன பையன் தான் எடுக்க போறோம் சார். நீங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கலாம் சார். நான் ஒரு ஆள் மட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம். தலையில எடுங்க, ஒன்று ஒன்றா போயிடலாம். சார் அவருக்கு ஒரு கிஃப்ட். இது ஒன்று ஆஃப் பண்ணீங்க. சரி, எடு டக்குன்னு எடு. ஒன்று எடு, குளிக்க எடுங்க. பாலமுருகன் கடைசி 336. சீக்கிரம் வாங்க, அடுத்து எடுத்துருங்க. அடுத்து பாலமுருகன். சந்தோஷ்குமார் 026. முகேஷ் 808. அழகர் 745. ரஞ்சித் குமார் 898. சுபாஷ் 188. சார் வந்து கொடுத்துக்கிட்டு முடிச்சுட்டு அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒன்று ஒன்று எடுத்து கொடுங்க சார். முதல் நான் கூப்பிட்டாலும் அப்படி ஒரு சேர்ந்து ஒன்று ஒன்றா கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்தனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு சார். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் பேரு? பாலமுருகன். சார் யாரையாவது கொடுக்கலாம் சார். யார் கையில் வாங்க விருப்பம் சார்? ப்ளீஸ் வாங்க சார். டைரக்டர் சார் ப்ளீஸ் கம் டு சார். மணியனே வரீங்களா? மணியனே இந்த பரிசு கொடுக்குவாங்க சார். பரிசு கொடுக்குவாங்க சார். கொஞ்சம் அப்படியே டக்கு வாங்கிட்டு ரெண்டாவது அடுத்து எங்க 3வது வரிசையா நில்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சுபாஷ். சந்தோஷ் வாங்க வந்துருங்க. ஒரு அங்க இருந்து பாருங்க, நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. ஓகே, இந்த இது வந்து டைரக்டர் சார் கூட நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் சார் கொடுப்பாங்க. ரஞ்சித் குமார். அழகர் எதுங்க அடுத்து? அழகர். அடுத்து அழகர். முகேஷ். அடுத்து எடுங்க சார். அடுத்த ப்ரொடியூசர் சார் கூப்பிடுங்க சார். ப்ரொடியூசர் சார் பேர் எப்படி? ஆகாஷ் 023. ஆகாஷ் பொதுமை சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அடுத்து எழுதுவா தம்பி. ஒன்று கொடுங்க. அலங்காநல்லூர் மகாலிங்கம். விக்னேஷ் 039. முனியாண்டி 971. முத்துக்குமார் சிக்கந்தர் சாவடி 756. ராகவேந்தர் 807. தங்கப்பாண்டி 446. சீக்கிரம் வாங்க, படம் போடணும், சீக்கிரம் வாங்க. கௌதம் 310. குட்டு குட்டுன்னு ஓடி வாங்க தலைவரே. பெருமாள்
556. வீரனசாமி 504. சார் அது மட்டும் இருக்கட்டும், முடிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் எடுத்து கொடுத்துட்டே வாங்க தம்பி. அப்படியே வரிசையாக ஊரா சொன்னவங்க வாங்கிக்கோங்க. கூட கூட இந்தாங்க சார். நீங்கள் இல்லை. நெக்ஸ்ட் வாங்க. அடுத்த பாஸ். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்காக அனுப்பப்பட்ட கிஃப்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அசோசியேஷன் உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சார், எல்லாருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு. நீங்க உங்க இடத்துல இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து வடம் ஃபிலிம் அட் ரேடியன்ஸ் சினிமா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எதில் வேணால் போகலாம். யாருக்கு அதிகமான வியூஸ் இன்ட்ரோவில் வருதோ அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் பேங்க் காத்துக்கிட்டு இருக்கு. உடனே நீங்கள் இமீடியட்டாக அந்த லைட் இருக்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் என்ன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டுருங்க. இன்ட்ரோவில் உங்களுக்கு அதிகமாக யாருக்கு வியூஸ் போகிறவங்களுக்கு பவர் பேங்க் ஒன் ஃப்ரீ. ஓஹோ, அப்படியா? ஆமாம், போட்டுருவான். பிரபாகரன் 233 பொதும்பு. பிரபாகரன் 233 பொதும்பு. வாங்க ஒரு ஆள் சாரா. ஆலன் ஜோஸ் 751 அடிச்சு எழுதிருக்கீங்க. 579 நீ கூட கொடுங்க. கிஃப்ட் கொடுங்க. சொல்ல கிஃப்ட் வரணும் கொடுத்துருங்க சார். யாரு கொடுக்குறாங்க? யாராவது ஒரு கிஃப்ட் முடக்காத்தன் மணி அவர் கொடுக்குறாரு. கொடுங்க. முகிலன் 579 சார். டைம்ல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சக்தி 902. கார்த்திக் பொதும்பு 749. அஜய் பொதும்பு 360. அஸ்வின் 326. ரகுபதி 456. செல்வா ஆலங்குளம் 570. இதோட முடிச்சுக்கலாம். தனுஷ் 652. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், படம் போட நேரம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க சார். அது டக்குன்னு எடுத்து கொடுங்க. இதை வந்து நம்ம தலைவர் கொடுக்குறாரு. இவர் வந்து மாடுபிடி இருக்காங்க. தலைவர் அலங்காநல்லூர்ல இருக்காங்க சார். கிஃப்ட் இருக்காங்க. கோயில் பாப்பாக்குடியில் இருக்க தலைவர் கொடுக்குறாரு. மணிவண்ணன் உங்க முக்காவாசி பேர தலைவர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு சார். ஒன்று நான் கொடுத்துருங்க சார். பேர் கூப்பிட்டோம்னா வந்துட்டீங்களா? வீடியோ உடனே போட்டுருங்க. இளவலைக்கு சிறந்த பரிசு இருக்கு சார். நீங்க அந்த இன்ட்ரோல உங்களுக்கு யாருக்கு ஸ்டேட்டஸ் அதிகமாக போதோ பரிசு இருக்கு. பவர் பேங்க், நல்ல பவரான பவர் பேங்க் வேகமாக அப்லோட் பண்ணிருங்க. தரமான சிறப்பான பரிசு காத்திட்டு இருக்கு இன்ட்ரோல. சிவா 716. ரோஷன் 382. சீனு 371. கண்ணன் 024. பிரவீன் 981. அடுத்து கொடுத்து முடிங்க. எவ்வளோ இருக்கணும்? சரி, ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் சார். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இங்க முடிஞ்சாதான் அவங்க வீட்டுக்கு போகணும். அப்புறம் எல்லாரும் போய் சத்தம் போட போறாங்க. சீக்கிரம் வந்துருங்க. அடுத்து பாரதி 019. மகேஷ் 488. சிரஞ்சீவி 649. கார்த்தி 704. ஹரி
சிவகங்கை 664. சார் மாடு பிடிக்க மட்டும் ஸ்பீடாக ஓடி வரீங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஓடி வாங்க சார். குருநாதன் 089. சீக்கிரம். முத்துமாணிக்கம் 791. இன்னும் ஒரு 5 பேர் தான் படம் பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் வந்து சார் நீங்கள் ஸ்டேட்டஸ் ஓவரால் வைக்கிறதுல உங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு என்னென்னோ அந்த பொருள் இருக்கு. இந்த குழுக்களில் வராதவங்களாம் ஸ்டேட்டஸ் வச்சு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கோம். யார் அதிகமாக போதும் அவங்களுக்கு பவர் பேங்க் அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு ஒரு 5 கிஃப்ட் இருக்கு. இன்ட்ரோல கொடுத்துருவோம். ஓகே, முடிச்சிடலாமா? உங்களுக்கு கொடுங்க, வாங்கிக்கோங்க. சார் அப்படியே வரிசையாக யூடியூபர்ஸ்லாம் ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கோங்க. அவர் கையிலே கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருங்க. சார் குரு சரி, ஓகே, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. படம் பார்த்து அந்த படத்தை வெளியே கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். நம்ம எல்லா விளம்பரமும் வெளியே போகாது. வாய் வழியா என்ன சொல்றோமோ அதான் வெளியே போகும். நீங்க உங்க மனசுல இந்த படத்தோட டீட்டெயிலை கொண்டு உங்க பக்கத்து வீடு, அடுத்த வீடு, எய்த்த வீடு, சீரியல் பார்த்துட்டு எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி இதை பத்தி பேசி நீங்க வெற்றி பெற செய்வீங்கன்னு